ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியம் ஒன் பஞ்ச் மேனில் சீசன் 1 எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓ, பயங்கரமாக இருக்குது பிளேஸ். அடுத்தா இந்த நொடிக்காக பல வருடங்களா காத்திருந்த மனிதர்களே, ஆழ்கடலோட ராஜா இறந்துட்டதுனால பயங்கரமான பள்ளிகளோட ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு. எங்க உரிமையை நாங்க திரும்ப எடுத்துக்க போறோம். இப்போ டார்கெட்டை பிராவோ பாயிண்ட்ஸ் நோக்கி கொண்டு போங்க. இது வந்து பெருசாக வருது, வரும்போதே பெருசாக வருது. நாங்க வந்துட்டு இருக்கோம். ஷெட்யூல்டு டைமுக்குள்ள வந்து சேர்ந்துருவோம். சீக்கிரமே பிராவோ பாயிண்ட்டுக்கு மேல நாங்க இருப்போம். ஓ, எத்தனை இவங்களாமா? பவர் என்னதான்? அன்பேரலல்டு பெரில். இப்ப நீ யாருன்னு சொல்லு. ஹலோ, சொல்லுங்க. திரும்ப வர என்ன அர்த்தம்? நீங்க தானே சொன்னீங்க பைத்தியக்கார மான்ஸ்டர் வந்திருக்கான்னு. அதனால தான் இவ்வளவு தூரம் வந்தேன். இந்தியக்காரனா? கரெக்ட் தான். சீரியஸாவே எடுத்துக்கல. நான் பழமை வாய்ந்த ராஜா, டைனோசர்களின் ராஜா. இது ஒண்ணு காலத்துல பிரச்சனை கிடையாது. இந்த பூமி ஆட்சி செஞ்சிருக்கோம். வெச்சா கம்மி வருமா? பேசிட்டு இருக்கல, உங்க கண்ணுக்கு தெரியலையா? இவனுங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன். எல்லார்கிட்டயும் ஆர்டர்ஸ் கொடுக்கலாம்னு பயங்கர நினைக்கிறேன். பவர் தான் பழகுது. வேலை முடிஞ்சதா? ஓ, முகத்துல என்ன இப்படி இருக்கு? என்ன பயமுத்த பாக்குறியா? இப்ப என்ன நான் பயப்படணுமா? ஓ, உயிரை கையில புடிச்சிட்டு எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ இங்க இருந்து ஓடிரு குழந்தை. குழந்தையா? உனக்கு எவ்வளவு தைரியம்? ஓ, அப்படின்னா நீ சாதாரண மனுஷி கிடையாதா? ஒருவேளை என் கதையை முடிக்கணும்னு நினைக்கிறேன்னா அது ஒரு பெரிய மீட்டியாரால தான் முடியும். ஓகே, அப்பனா நான் அதே பண்றேன். சும்மா காமெடி பண்ணாத. இப்ப 300 கோடி வருஷத்துக்கு தூங்க போறேன். ஏய், என்னது இது? அது முடிஞ்சிருச்சா அது? ஆமா, அவதான் போட்டா இப்ப எடுத்து. அதுதான் நெருப்பூட்ட மாதிரி இருந்தது. அதுதான் பண்ணிச்சு, அதான் சொல்லிச்சு எரிக்கல்னால தான் முடியும். எரிக்கலை தூக்கி போட்டா. என்னோட புரியறதுக்குள்ளே முடிச்சுட்டாங்க. நம்மால் மாதிரி ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்க. நீங்க 2 பேரும் இந்த வித்தைய சீக்கிரமாவே கத்துக்குவீங்கன்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எங்களுக்கு காட்டுறேன்னு சொன்ன அந்த கூலான விஷயம் இதுதானா? இந்த சேல்ஸ் பிட்ச்ல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீ என்ன நினைக்கிற? அந்த பொண்ணு கூட சண்டை போடல. நீ பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல. நான் கத்துக்கணும்னு நினைக்கிறது டிஃபென்சிவ் டெக்னிக் மட்டும் இல்ல, டிஸ்ட்ரக்டிவ் பவர் டெக்னிக்கும் தான். டேய் முட்டாள்களா, என்னோட டெக்னிக்கை பத்தி கிண்டல் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? உண்மையாவே இவன் உங்க டாப் ஸ்டூடெண்டா? உங்க டோஜோல ரொம்ப திறமையான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னோட ஒரு சிஷ்யன் சில தப்புகள் பண்ணிருக்கான். அவ என்னோட திறமையான சிஷ்யர்கள் எல்லாம் அடிச்சா, அதனால அவங்க கமிஷன் விட்டு போயிட்டாங்க. பாக்கி சிஷ்யர்கள் எல்லாம் அவன் மேல இருந்த பயத்தால இங்க இருந்து போயிட்டாங்க. ஓ, அவ்வளவு பலசாலியா? அவனோட பேர் என்ன? காரோ. ஒரு காலத்துல அவ என்னோட பெரிய சிஷ்யனா இருந்தா. அதுக்கப்புறம் நான் அவனை அடிச்சு துரத்திட்டேன். கலக்கிட்டீங்களே தாத்தா. என்ன பேசுற? இவர் ரொம்ப ஃபேமஸான ஹீரோ, சில்வர் ஃபேங், எஸ் கிளாஸ் ஹீரோ, ரேங்க் 3. இவர் எதிரிங்க கூட சும்மா பூந்து விளையாடுவாரு. ஒரு நதி சூறாவளி மாதிரி வந்து பாறைய உடைக்கிற மாதிரி அவங்கள தாக்குவாரு. ஒரு மார்ஷல் ஆர்ட்டோட மாஸ்டர். இப்பதான் நீ ரீசெண்டா ஹீரோ ஆனல்ல? நீ ரொம்ப கம்மியா எடை போடுற மாஸ்டர் பாங்க பார்த்த. போதும், நிறுத்து சாரங்கோ. நிறைய அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. சாய்தாமா என்னை விட ரொம்ப ரொம்ப பலசாலி. மாஸ்டர், நீங்க சொல்றது உண்மைதானா? மாஸ்டர் சில்வர் ஃபேங் என்ன இங்க அசோசியேஷன்ல இருந்து அனுப்புனாங்க. எல்லா எஸ் கிளாஸ் ஹீரோவையும் உடனடியா கூப்பிட்டிருக்காங்க. சீக்கிரமா அசோசியேஷனோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்துருங்க. அடுத்து என்ன பிரச்சனை? இது நீங்க தானா சார்ஜனோஸ்? எல்லா எஸ் கிளாஸ் ஹீரோஸையும் இப்பவே கூப்பிட்டிருக்காங்க. நீங்களும் சீக்கிரமா வாங்க. நம்ம அதை சேர்த்துக்க இந்த மாட்டாங்களே. ஆபத்தோட லெவல் டிராகனா?
நம்ம இப்போவே போய் ஆகணும். சராங்கோ, டோஜோவை நீ பாத்துக்க. பாத்து பத்திரம் மாஸ்டர். ஒருவேளை எல்லா எஸ் கிளாஸ் ஹீரோஸையும் கூப்பிட்டுருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்களும் அங்க வந்தாகணும் மாஸ்டர். நீங்களும் என் கூட வரீங்கல்ல? நான் அவனுக்கு உடனே எனக்கு என்ன வேலை இருக்கு? சிட்டியே ஹீரோ மீட்டிங்குள்ள எப்படி விடுவாங்க? குவார்ட்டர்ஸ். நான் அவரு கூட அவரு வராருல்ல. வராரு. ஓ, வெல்கம் சில்வர் ஃபேங். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அட்டாமிக் சமராய். நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா இதுதான் சைபாக் ஜெனோஸ். அப்புறம் உன்கிட்ட வந்திருக்க இது யாரு? இவன் தான் பி கிளாஸ் ஹீரோ சாய்தாமா. இவனோட ஸ்கில்ஸ் கண்டிப்பா இவனை டாப் வர கொண்டு போய் சேர்க்கும். அதனாலதான் இவன் எங்க கூட வந்திருக்கான். என்ன பெருசே, எப்படி இருக்கீங்க? நான் தான் சைதாமா. நான் எல்லாருக்கும் என்னோட கையை கொடுக்க மாட்டேன். பாலசாலைக்கு மட்டும் தான் என்னோட கையை கொடுப்பேன். ஒரு கொடுத்து முறை பாருங்க, class தெரியும். வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட கையை நான் உன்கிட்ட கொடுக்குறேன். இன்னொரு விஷயம், இன்னும் எனக்கு வயசெல்லாம் ஆகல. எனக்கு இப்பதான் 37 ஆகுது. அப்படின்னா 37 வயசு ஆச்சுன்னா வயசானவங்க கிடையாதா? இது தெரியாம போச்சே. யாரு அப்படி வாய் பி கிளாஸ் கூட்டிட்டு வருவாங்க? நம்ம முன்னாடியே அவ சின்னவன் உங்களுக்கு தோணலையா? ஒரு வேலை கூப்பிட்டு இருந்தாலும் கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தா முடியாதுன்னு சொல்லிருக்கணும். நீ எஸ் கிளாஸ் ஹீரோ கூட வந்து உன் ரேங்க் அதிகமாக்கணும்னு நினைக்கிற. எனக்கு ஒண்ணா ஒண்ணு ஒண்ணு வாடி. சுத்தமா பிடிக்கல. இங்க இருந்து கிளம்பு. தவுலூண்டு இருந்து பேச்சு பேசுது பாரு. ஏங்க யாருங்க இந்த குழந்தை? இவங்களோட பேரு power டோர்னேடோ ஆகுறாங்க. கிளாஸ் ரேங்க் 2. நான் எடுத்து இவ தன்னோட சைக்காலஜிக்கல் பவர்ஸால மான்ஸ்டர்ஸ தோக்கடிப்பா. இவ ஒரு எஸ்பர். அது சரி. எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நாமளும் இப்ப கிளம்பி ஆகணும். ஒரு நிமிஷம் என்ன கண்டுக்காம போகாத. நேர்ல பாப்பாத்தா நீ. இதுவே இப்படிதான் இருக்கு மாஸ்டர்னு பார்த்துட்டு. இந்த வாய்ப்பு மூலியமா நான் ஜெனஸ்க்கு க்ளோஸ் ஆக முடியும். இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும். டீமனா இல்ல டிராகனான்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்றீங்களா? சாய்தாமா, இந்த பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேனே. யாரோ பாம்பு போட்டிருக்காங்க. ஏய், எல்லாரும் என்னோட ஆயுதத்தை என்ன கெட்ட பேரு? இவனுக்கு எல்லாருக்கும் என்ன வேணும்? ஒன்னு ஒரு ஒரு ரகத்துல இருக்கு. கூட எக்ஸைட்டடா இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் மனுஷனா அந்த தெரியும். குண்டு பையன் தின்றதை எப்பதான் நிறுத்துவான்? பிரச்சனை தானே, ஆனா ஒருத்தராவது கேரளா பத்தியா? அட ரேங்க் ஒன் திரும்ப வரலையோ? அவரை இன்னைக்கு பாப்பேன்னு நினைச்சேன். இந்த பையன் சில்வர் ஃபேங் ஒருவேளை இங்க இருக்கிற சின்ன பசங்க எல்லாரையும் தன்னோட சிஷ்யர்களா மாத்திக்க இந்த வயசு வந்திருக்கானே. பேசிட்டு இருக்கான். அப்படின்னா நம்ம எல்லாம் எதுக்காக இங்க வந்திருக்கோம்? எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. இது முக்கியமான வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன். உன்னால நான் 2 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. எஸ் கிளாஸ் ரேங்க் 1 பிளாஸ்ட் இப்போதைக்கு இல்ல. சர்ப்ரைஸ். ஒரு கப் டீ கிடைக்குமா? லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சிருங்க. மெட்டல் நைட் அண்ட் பிளாஸ்ட் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். Manager. எங்களால அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல. அவங்களுக்காக நம்ம காத்திருக்கிறதுல எந்த பயனும் இல்ல. அதனால இப்பவே எமர்ஜென்சி மீட்டிங் ஆரம்பிக்குது. நீங்க எல்லாம் என்ன சிட்சின்னு கூப்பிடலாம். நானும் இந்த அசோசியேஷனை சேர்ந்தவன் தான். இன்னைக்கான மீட்டிங்கை நான் தான் ஹோஸ்ட் பண்ண போறேன். வாங்க இந்த எமர்ஜென்சி மீட்டிங் ஆரம்பிப்போம். மற்ற எல்லாரை விட நீங்க பெஸ்ட்ங்கிறதுனால தான் நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க. இப்போ இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. உங்ககிட்ட எஸ் கிளாஸ் ஸ்கில் இருக்கலாம், ஆனாலும் நீங்க உயிரோட திரும்புவீங்கன்னு எந்த கேரண்டியும் இல்ல. இதுல இருந்து பின்வாங்கிறதுக்கு கூட தைரியம் வேணும். ஒருவேளை பின்வாங்கிறதா இருந்தா இப்பவே பின்வாங்கிருங்க. அதுக்கப்புறமும் நீங்க எஸ் கிளாஸ்ல தான் இருப்பீங்க. ஆனா யாரெல்லாம் கடைசி வரைக்கும் என் பேச்ச கேக்குறீங்களோ அதுக்கப்புறம் யாரும் பின்வாங்க முடியாது. இதெல்லாம் முழுமையடைகிற வரைக்கும் நீங்க எல்லாரும் இங்க தான் இருந்தாகணும். ஏன்னா வெளியில இருக்கிற மக்கள் பயந்துடக்கூடாது. இப்ப சொல்லுங்க, நீங்க நான் சொல்றத கேட்க தயாரா? எதுவா வேணா இருக்கட்டும்பா. உறுதியா சொல்றேன், இந்த வேலையை எங்களை தவிர வேற யாராலையும் முடிக்க முடியாது மட்டும் தெரியும். நான் என் தங்கச்சியோட மியூசிக் கிளாஸையே விட்டுட்டு வந்திருக்கேன் இந்த வேலையை செய்யறதுக்கு. நான் மூட் அவுட் ஆகுற மாதிரி வேலை எதனா கொடுத்தீங்க, இந்த மொத்த பில்டிங்கையும் தரமட்டமாக்கிடுவேன். நீ அந்த மெலிசான கொம்ப வச்சு என்ன பண்ண முடியும்? தேவையில்லாம பேசாத. இந்த கொம்பை வச்சு உன்னை என்னெல்லாம் பண்றேன்னு மட்டும் பாரு. அவ்வளவு தைரியம் தான் பண்ணி காட்டு. முடிஞ்சா பண்ணு. வாய முறி குட்டச்சி. என்ன ஏய். சொல்றேன், சீக்கிரமா முடிங்க. இல்லனா மிஸ்டர் பாம்போதர் இங்கேயே செத்துருவாரு. டேய், கிளிப்பு போட்ட பையலே, பொண்ணுங்களை பாராட்டி பேசிட்டு இருக்கியா? மகா தீர்க்கதரிசியான மேடம் ஷிபா பாபா இறந்துட்டாங்க. மேடம் ஷீபா பாபாவா? அவங்கள கொன்னுட்டாங்களா என்ன? இல்ல, அது யாரு? ஒரு 6 மாசத்தோட எதிர்காலம் என்னன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அவங்க ரொம்ப வேகமா இரும்ப ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க நிறைய மருந்தை குடிச்சிட்டாங்க. எக்ஸ்ட்ரா டோஸ் ஆனதுனால அந்த மருந்தால ரியாக்ட் ஆகி
புரிஞ்சிருச்சு. அப்படின்னா நம்ம எல்லா தாக்குதல்ல இருந்து தப்பிச்சாகணும், எந்த தீர்க்க தரிசனமும் இல்லாம. அப்படின்னா இந்த மீட்டிங் இத பத்தி தானா? இல்ல, மேடம் ஷிபா பாபா ஏற்கனவே சில தாக்குதல்களை பத்தி கணிச்சு சொல்லி இருக்காங்க. ஒரு டவுட்டுங்க, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? இந்த மேடம் ஷீபா பாபா யாரு? ஹீரோவா? உனக்கு தெரியாதா? அவங்க ஒரு தீர்க்கதரிசி. ஜோசி என்ன சொல்லுவாங்க, பூகம்பம் வரப்போறதுனாலும் மான்ஸ்டர் வரப்போறதுனாலும் முன்கூட்டியே கணிச்சு சொல்லுவாங்க. பல தாக்குதலை மேடம் ஷாபி பாபா கணிக்கு முன்னாடியே நாங்க தடுத்திருக்கோம். ஆனா நாங்க அவங்களுக்கு பாடி கார்டும் கொடுத்துருக்கோம், ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷனோட அவங்கள பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஏன்னா அவங்களோட சில கணிப்புகள் 100% உண்மையா இருந்தது. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அது அவங்களோட அவங்க பண்ணதுலயே பெரிய கணிப்பு. அவங்க தொண்டையில அந்த மருந்து சிக்கி இருக்கலாம், ஆனாலும் அவங்க சாகும்போது இந்த நோட்டை எழுதினாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கணிப்பு கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும். இங்க பாருங்க, இத உங்களால படிக்க முடியுதா? ஆபத்துல இருக்கு. The earth is in the trouble. ஆமா, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? நான் போகட்டுமா? நான் பிளே ஸ்கூலுக்கு போகணும். நீங்க ஒரு ப்ராடஜினி எனக்கு தெரியும், சைல்டு எம்பரர். ஆனாலும் இந்த ஆபத்தை உங்களால புரிஞ்சிக்க முடியலன்னா இப்பவும் நீங்க வெறும் சைல்டு தான், எம்பரர் இல்ல. என்ன சொன்ன? சொல்றத கேளுங்க. மேடம் ஷிபா பாபாவோட கணிப்புகள் எப்பவும் 100% உண்மையாத்தான் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கூட வரப்போற பல ஆபத்துகள் அவங்க சொல்லி இருக்காங்க. அந்த ஆபத்துகள்ல பல அப்பாவிகளோட உயிர்களும் போயிருக்கு. ஆனா ஒரு முறை கூட ஷிபா பாபா மேடம் ஆபத்தான வார்த்தைகளை உபயோகிச்சதே இல்ல. டிராகன் லெவல் டிசாஸ்டர் இல்ல மான்ஸ்டர்ஸ் விட அதிகமா ஆபத்தான ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. கண்டிப்பா நடக்கும். அதுவும் இன்னும் 6 மாசத்துல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா 6 மாசத்துல எப்போன்னு நமக்கு தெரியலையே. அதுக்கான பிளான் போறது கஷ்டம். நீ சொன்னது கரெக்ட் தான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த 6 மாசத்துக்கு நீங்க எல்லாரும் சண்டைக்கு தயாரா இருக்கணும். அடுத்த 6 மாசம்னா சண்டை இன்னைக்கு நடக்கவும் வாய்ப்பு இருக்கு, ஏன் நாளைக்கு நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. அது என்னவோ சரிதான், ஆனா நீ யாருன்னு சொல்லு. நல்ல வேளை நான் இங்க வந்திருக்கேன். இங்க இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இது ஹீரோ அசோசியேஷன் ஆபீஸ். இது ரொம்ப பலமான பில்டிங்கா இருக்கு. நேரம் வந்துருச்சு. ஹாக், ஈகிள், ஃபால்கன், கைட், இந்த எல்லா ஹீரோக்களையும் அழிச்சிருங்க. இனிமே இந்த பூமி நமக்கு தான் சொந்தம். இப்பவே தாக்குதலை நடத்துவோம். நான் தான் வானத்து ராஜா, என் பின்னாடியே வாங்க. இது அது இல்ல. அப்பா, நமக்கு மேல நான் வானத்தோட ராஜா. ஒரு சாதாரண பூச்சி மாதிரி சாக போறேன். யார் இத பண்ணது? யாருக்கு தெரியும்? பறந்துட்டு இருந்தா கொன்னுட்டேன். பண்ணது நல்ல வேலைதான். கப்பலை பாதுகாக்கிறது தானே என்னோட ஒரே வேலை. இதுதான் ஆபத்தா? எமர்ஜென்சி பவர் ஆக்டிவேட்டட். இங்க என்ன நடக்குது? யாராவது சொல்லுங்க, இங்க என்ன நடக்குதுன்னு. எனக்கு தெரியல. இங்க எல்லா கனெக்ஷனும் எப்படியோ கட் ஆகி போயிருக்கு. இதுக்கு சாத்தியமே இல்ல. இப்ப நம்ம பாதுகாப்பா இருக்கோம். என் கைய புடி. அப்படிதான், அப்படிதான். அவ்வளவு தாண்டா கண்ணா. என்னது இது? ஊரே கவர் பண்ற அளவுக்கு பெருசாகுது. சிலர் உயிரோட தப்பிச்சிட்டாங்க போல இருக்கு. இந்த கப்பலால எல்லாரையும் கொல்ல முடியல. இப்போ நான் இவங்களை கொல்றேன். 2 பேரும் உடனே இங்க இருந்து கிளம்புங்க.
உன்னோட ரத்த தாகத்தை என்னால உணர முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் மாஸ்டர் அட்டாமிக் கூட இருந்தவன். எஸ் Mister. கிளாஸ் மீட்டிங் முடியணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் உன்னை இப்ப என்னால எதிர்க்க முடியுது. இதெல்லாம் பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன். அழிவோட லெவல் 99 எவ்வளவு வெட்டினாலும் திரும்ப சேர்ந்துருது இந்த சிட்டியே ஒரே நொடியில மொத்தமா அழிஞ்சிடுச்சு. அவங்களோட தீர்க்க தரிசனம் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே அங்கதான் இல்லையே. போல அப்போ. என்ன இந்த பில்டிங்கை மட்டும் ஏன் அவங்க விட்டுட்டாங்க? இந்த பில்டிங்கை உருவாக்குற வேலையை நாங்க மெட்டல் நைட்டு கிட்ட தான் கொடுத்தோம். அதனால இது சாதாரண பில்டிங்கை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான பில்டிங். மெட்டல் மண்டையை எல்லாத்தையும் மெட்டலே செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன கணிப்பு இதுவா தான் இருக்கும். அதை நம்ம பார்க்கணும்னா இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். மாஸ்டர், நீங்க என் கூட. அவன் போய் 1/2 மணி நேரம். மாஸ்டர், இவ்ளோ பெருசா? ஏதாவது ஏலியனா என்ன? என்னது இது? என்ன ஊரை அழிச்சது இதுதானா? கத்துலாம் நிறுத்ததெல்லாம் வருது போல இருக்கு. உன்னோட வீட்டுக்கு திரும்ப போ. யூஸ் பண்ணிட்டு போல அதான் புல்லட். ஒரு சண்டை போடுற பிராணி, அதுவும் இல்லாம எனக்கே எச்சரிக்கை கொடுக்கறான். சீக்கிரம் இவனை நம்ம கொன்னுடலாம். நீ சரியா சொன்ன. இத கொல்ல முடியுமா? வாங்க எல்லாரும். இதோட ஒவ்வொரு அட்டாக்கும் உயிரை எடுக்கக்கூடியது. இதை என்னால தோக்கடிக்கவே முடியல. எவ்வளவு பலவீனமான மனுஷங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு நிம்மதியா இறந்துட்டாங்க. இவன் தான் கஷ்டப்பட போறான். இவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பிரியறாங்க. இல்ல இப்படி நடக்க கூடாது. இவனை நான் தடுத்து நிறுத்துறேன். நீங்க மத்தவங்கள பாத்துக்கோங்க. பிரமாதம். யாரெல்லாம் தப்பிச்சு ஒரு 5 பிரியறானுங்க. போறாங்க. நீ சரியா சொன்ன. நான் மாஸ்டர் லாயரான், நீ நல்லா தானே இருக்க? என்னாச்சு? உன்னோட கையை காணோம். கத்தியால தாக்குறதால இந்த மான்ஸ்டருக்கு ஒண்ணுமே ஆகல. என்ன சும்மா பேசிட்டு போயிட்டான் டைரக்டா. எத்தனை இதுவா வெட்டினாலும் திரும்ப சேருது. இவங்களை எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்றேன்னா உன்னோட கையில வர ரத்தத்தை நிறுத்து. சரிங்க மாஸ்டர். இந்த கிரகத்துல எங்க கிட்ட மோதி ஜெயிக்கிறவன் எவனாவது இருக்கானா? நீயா? அப்படின்னா எங்களோட தாக்குதலை தடுத்து நிறுத்தி காட்டு. இந்த கிரகத்திலேயா? நீ இந்த உலகத்தை சார்ந்தவன் கிடையாதா? அந்த பறக்கிற பொம்மையில உன்னோட மொத்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ரொம்ப நல்லது. தனியா இந்த ஊரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குற அளவுக்கு உன்கிட்ட பலம் இருக்குன்னு எனக்கு தோணல. அட்டாமிக் சமுராய், நானும் உன் கூட இருக்கேன். டேய் தம்பி, நீ தான் இங்க இருந்த மொத்த ஊரையும் அழிச்சவனா? நான் நினைச்சுக்கோங்க. நீ எத்தனை அழகான பசங்களை கேத்தமே வந்திருக்கா. எல்லாரும் சார்பா நான் உன்னை பழி வாங்குறேன். ஐயோ, ஒரு தாக்குதலையும் அவங்கள கொல்லணுங்கிற நோக்கத்துல தான் பண்ணி ஆகணும். அதனால அவனையும் சமாளிக்க முடியல. துண்டா வெட்டிய சேர்றா. இது அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா சிட்டிகளையும் காலி பண்ண சொல்லி வார்னிங் கொடுங்க. சீக்கிரம். அது மட்டும் இல்ல, சிஸ்டம் எம் வைட்டல்ஸ் மானிட்டர் வச்சு சிட்டி ஏவ ஃபுல்லா கவர் பண்ணுங்க. அதுவும் இப்பவே. உயிரோட இருக்கிறவங்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு நமக்கு தெரிஞ்சாகும். அவத்தோட லெவல் என்ன? அதுல என்ன சந்தேகம்? டிராகன் தான். இல்ல, இது காடா இருக்க வாய்ப்பு இருக்கு. உலகத்துக்கே ஆபத்தப்போ. மான்ஸ்டரை பார்த்துப்பாங்க. இப்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, நம்மளால அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது. எவ்வளவு பெரிய ஏரோப்ளேனா இருந்தாலும் அவங்க அழிச்சிடுவாங்க. கிங், நீங்க எஸ் கிளாஸோட டாப் ஹீரோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிங் எஸ் கிளாஸ் ரேங்க் 7. இவர் தான் இந்த உலகத்தோட பலசாலியான ஆளுன்னு சொல்லுவாங்க. மற்ற ஹீரோஸ்களும் கூட அவருக்கு நிறைய மரியாதை கொடுக்கறாங்க. இதுல என்னால எதுவுமே பண்ண முடியாது. இது வானத்துல உயரமா நின்னுட்டு இருக்கு. அது மேல தாக்குதல் நடத்த முடியாது. ஆனா அந்த ரகசியமான ஷிப் இப்ப வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். இத நமக்கு சாதகமா மாத்திக்கிட்டு மெட்டல் நைட்டை இங்க கூப்பிட்டாகணும். நீ என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க? எங்கள பலசாலியானவன் நீதானே? இங்க பாரு டார்னடோ, நீ கிங்க கோபப்படுத்தினா அவர் உன்னை கொன்னுடுவார். எப்படி சும்மா விடுவ? அதெல்லாம் நீங்க சும்மா விடவே கூடாது. சரி, இதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் நானே பாத்துக்கறேன். ஒரு நிமிஷம், நானும் உன் கூட வரேன். ரெண்டு பேர்னால பறக்க முடியும். உதவி செய்ய முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனா பாதுகாப்புக்காக நான் இங்க இருந்தே தாக்குதல் நடத்துறேன். நான் சொன்ன
கேட்கலன்னு நினைக்கிறேன். நான் விட்டுடுன்னு சொன்னேன். உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா ஒருவேளை நீ அவளை கோவப்படுத்தினா அவ உன்னை கொன்னுடுவா. அப்படியா? இந்த டீமை உருவாக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஏற்கனவே மாஸ்டர் எதிரிகளோட ஷிப்புக்குள்ள போயிட்டாரு. என்னதான் டாப் ஹீரோவை அழிக்க முடியாதுன்னு சொன்னாலும் மாஸ்டரால அழிக்க முடியாத மான்ஸ்டர்னு யாருமே இல்ல. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனித குலம் எப்பவோ அழிஞ்சு போயிருக்கும். அடிச்சு போட்டு போயினே. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு உன்னை பாராட்டி ஆகணும் தம்பி. ஆனா இதுக்கப்புறம் நீ அழிய போற. நீ என்னதான் பண்ணாலும் சரி, என்ன உன்னால தோக்கடிக்கவே முடியாது. என்னோட மூச்சு காத்து உன்னோட உடம்ப உருக்கிடும். ஒருவேளை இவனுங்களுடைய பாஸ் உயிரோட இருந்திருந்தா இந்நேரம் நம்மளோட கண்ணில் பட்டிருக்கணுமே. ஆமா, இங்க ஒருத்தர் இருக்கான். எபிசோடு வேற லெவல் இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எஸ் ரேங்க் மீட்டிங்கை பார்த்தோம். வேற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் இது வேற மாதிரி இருக்குது. ஒருத்தர் வர்றாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த எஸ் ரேங்க் 2 அவள் ஃபஸ்ட்டு வரப்போ என்னடா அது சின்ன பொண்ணுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் நீங்கள் வயசு சொல்லியிருந்துக்கு வயசு அதிகம் தான். பட் சைஸில் சின்னதாக இருக்கான்னு. பட் பவர் பயங்கரமாக இருந்தது. பெயின் மாதிரி எரிகளை தூக்கி அடி வேற லெவலில் இருந்துச்சுங்க. நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை அந்த பொண்ணு. சில பேர் ரொம்ப வாயை பேசிட்டு கோட்டை விட்டுருவாங்களா, அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரே, அந்த அளவுக்கு பண்ண மாட்டேன்னு நினச்சி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா அது என்ன நடந்துச்சுட்டே எனக்கு தெரியல. அவன் நெருப்பு போட்ட மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா இவன் முடிச்சிட்டா. அது கொஞ்சம் பயங்கர ட்விஸ்டாக இருந்தது. எப்பவுமே நம்மால் தான் இப்படி பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். வந்தால் ஒரே பஞ்சில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இன்னொருத்தர் அப்படி பண்ணுறப்போ பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. சும்மா எஸ் ரேங்கில் போட்டுடல. பட் அதுலேயுமே பார்க்குறப்போ இவளை கம்பேரிட்டிவ் பண்ணுறப்போ இன்னொருத்தர் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்களோன்ற ஃபீல் தான் இருந்தது. எஸ் ரேங்க்னா எல்லாருமே அந்த டாப் இதில் இல்லை, கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம தாத்தா ஒருத்தர் இருக்கார், அவரும் 3ல் இருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ அவரோட இதுவும் தெரில. பட் அவரை பற்றி நிறைய டாக் இருக்குது. அவரும் சம்பவக்காரராக தெரியுது. சும்மா அந்த 3rd ரேங்க் கொடுத்துடலான்றது தெரியுது. ஸோ இவளே 2ல் இருக்கா, 3ல் இருக்காருன்னா அந்த பவரில் தான் அவரும் இருப்பார். பட் வயசானதால் கொஞ்சம் நடவடா அப்படிலாம் தெரியுது. இன்னும் அவர் பவர்லாம் வெளியே காட்டவே இல்லை. பட் இவர்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாமே டாப்பாக இருக்காங்க, வந்திருக்காங்கன்ற மாதிரி நிறைய கதை பின்னாடி இருக்குது. அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தோற்று விட்டாங்க அப்படின்லாம் நிறைய போச்சு. அந்த விஷயம்லாம் இருக்குது. பட் இந்த மீட்டிங் கால்குள்ளே வரப்போ அது வேறு சம்பவமாக இருந்தது. ஒரு சின்ன, அதாவது எல்லா அனிமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி வயசு உள்ளவன் வந்து டாப் ரேங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஸ்கூல் பிள்ளையா குச்சி மிட்டாய் சாப்பிட்டுங்கிறான், அவன் வந்து எஸ் ரேங்க் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் இருந்துச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு நீ எல்லா அனிமையிலும் கேள்வி கேட்கணும். நீங்கள் மட்டும் என் கேள்வி கேட்குறேன்னு ஆகிடும். பட் அதுக்குன்னு ஒரு சரி அவன் எந்த வயசில் அப்போ வந்திருப்பானு குழந்தையா இருக்கும்போது தத்தினே வந்துட்டானான்ற மாதிரி இது. அது எப்படி இருந்துச்சு, அந்த டெண்டடால வந்து அந்த சின்ன பையன் வந்து ஒரு இதாக மாறி இருப்பான்ல, ஸோ அந்த மாதிரி போல சின்ன பையன் தான், எந்த எதுவும் புரியாது. பட் அவனுக்குள்ள ஒரு பவர் இருக்கும் போல இருக்குது. அதை வச்சு நல்லா விளையாடுவான் போல இருக்குது பவர் வச்சு. அந்த மாதிரி தான் பயப்படலாம் ஒன்றுமே இல்லை. அதாவது அந்த குழந்தை பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே அவன் சீரியஸாக எடுத்துக்கல. ஸ்கூல் போனான்னு என்ன நடந்துருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே அப்படிதாங்கிறாங்க. யாருமே இந்த சீரியஸ்னஸ்ஸாக அதை பற்றி எதுவுமே திங்க, எல்லாம் ஒரு தாட்டில் இருந்தாங்க. நம்ம சைத்தாமா தான் அந்த மாதிரி நினச்சேன். இல்லை, நிறைய பேர் அப்படிதாங்கிறாங்க. நல்லா. ஆனால் 3rd ரேங்க் வந்து அவர் ரொம்ப புரிஞ்சுக்கிறாரு, ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு நம்ம ஹீரோ வந்து. அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து நல்லா இருந்தது. எப்பயும் அதாவது உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இவரு கூட வரவே அது ஓகே. பட் அவன் மட்டும் கொஞ்சம் இது பண்ணா யாரா அந்த குழந்தை அப்படின்ட்டு போயிட்டான். எனக்கு அவங்க 2 பேரும் மோதிக்கிட்டா நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் திங்கு போச்சு. ஒரு பவர் இருக்கு இல்லையா, 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். என்ன இருந்தாலும் நம்ம சைத்தமாக தான் வின் பண்ண போகிறான். இருந்தாலும் அவளுமே ஆளுக்கு ஒரு மோதிரப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இப்போ வந்தான் பாருங்கள், இந்த ஏலியன்லேருந்து வந்தப்போ இவனுமே நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான்ற மாதிரி. ஏன்னா எவ்வளோ அடித்தாலும் சேர்ந்துடுறான். அப்போ நம்ம ஆள் பஞ்சு பண்ணி செதறினாலும் திரும்ப சேருவான்றப்போ டஃப் கொடுப்பான்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா சேர்த்தமா டேரெக்டாக வந்து பேச்சுக்குள்ளே போயிட்டான். அப்போ இவனுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் போல இருக்கு, அங்கே ஒருத்தன் உக்காந்துட்டு இருக்கான். அதை தேடி தான் போனேன். நேராக பாஸ்க்கு தான் போகிறார். ஐயா இவங்களாம் பிஸ்கட் இவங்க பார்த்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி. ஆனால் இவனே எனக்கு டஃப்பாக தெரிஞ்சது. பட் இதை விட இன்னொருத்தன் இருக்கான்றப்போ அப்போ ஐயா வேறு ஏதோ சம்பவத்துக்கு போயிடுறாரு. பயங்கரமாக போகுதுங்க. இருக்கு. அதாவது இது வந்து ஜோசியம் நம்பி தான் இப்போ இதெல்லாம் ரன் பண்ணுகிறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவங்க சொல்கிறதெல்லாம் நடந்திருக்கு. இது வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி மாற்று கருத்தே எல்லாம் கரெக்டாக நடக்கும்னு. பட் இது ரொம்ப ஆபத்தாக அவங்க சொல்கிறப்ப இறந்தே போயிட்டாங்கன்றப்போ பேராபத்துன்னு, அதுவும் வேர்ல்டு இதுன்றப்போ உலகத்துக்கே இது ஆபத்துன்ற மாதிரி வந்துருக்கு.
இதுக்கு மேலே என்ன பவர் நிரூபிக்கணும், நேராக இதை நிரூபிச்சிட்டானா இதுக்கு மேலே டாப்பாக போயிடுவான்னு நான் இப்பயாவது இவங்க எல்லாரும், ஏன்னா எஸ்ரேங்க் மொத்த பேர் இங்கே தான் இருக்காங்க. ஆனா ஒன் மட்டும் காட்டல, அது மட்டும் சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. ஸோ மேபி அதுவும் நம்ம ஹீரோ தான் அதுக்கு போட்டி. வந்து அடியும் போய் இப்போ அந்த அவர் வர்றதுக்குள்ள இவனையும் சீட்டில் உட்காந்துரும். ஏன்னா இப்போ எஸ்ரேங்க் சுற்றி மொத்த பேர் இருக்காங்க, இந்த இடத்துல இப்போ அவன் பீட் பண்ணிட்டான் அப்படின்னா இப்பயாவது புரிஞ்சுப்பாங்க இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு. அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. என்ன பண்ணாலும் இப்போ என்ன பிலேருந்து ஏக்கு போடுவாங்க. பட் என்ன பண்ணுறது, இவங்க அதாவது இவங்க கீழே இந்த பிஸியாக இருக்கும்போது மேலே நடந்தது கூட தெரியாமல் போயிடுமோன்ற மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா பேஷிக்குள்ளே நடந்துட்டுருக்கு, மேலே யாரும் போகிறதுக்கு ரெடியாக இல்லை, பறக்கிற இவங்களும் வந்து முடியாது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் 7th ரேங்க் வந்து அவர் தான் ஸ்ட்ராங்குன்றாங்க. பட் அவர் ஒரு மாதிரி பேசவும் மாட்டேன்றாரு, ஒரு மாதிரி இதயம் துடிக்கிறது மட்டும் காமிச்சுக்கிறாங்க. இன்னும் கோவப்படுறாரா அடைக்கிறாரா அது என்னன்னே தெரில, அது மாதிரி சஸ்பென்ஸாக வச்சுருக்கு. ஸோ வந்து இது சீரியஸ் ஆரம்பிச்சுலேருந்து நம்ம ஆளுக்கு தப்பு கொடுமை ஒரு ஆளாவது வாங்கினா, யாருன்னா கொஞ்சமாவது அவனை வந்து 2 பஞ்சாவது அடிக்கிற மாதிரி ஒரு ஆள் வாங்கியிருந்தால் நம்ம எதிர்பார்க்குறோம். அது இப்பயாவது நடக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.